जय मसीह की। आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते हैं। आइए हम गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। धन्य बलि धन्य प्रभु तुझे मिले, और कोई आनंद अपा तेरे चरणों तले, और कोई आनंद अपा तेरे चरणों तले। करके सारे
वचन पढ़ते हैं, என்னாகமத்தி புஸ்தகம் गिनती की पुस्तक 24வது அதிகாரம் 24वां अध्याय, அவருடைய முதல் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், उसके पहला वचन को यदि पढ़ोगे, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். इस्राएल को आशीष दिलाना चाहता है, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். यहोवा को इस्राएल को आशीष देना ही चाहता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर आपको और मुझे आशीष करना चाहता है, நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். आशीष दिलाना चाहता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆசீர்வதித்து பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். लेकिन परमेश्वर के लोग हम आशीष के पात्र होना है। ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்போது, इस जगह पर परमेश्वर कहता है, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியமாய் இருக்கிறது. मेरे लिए इस्राएल को आशीष दिलाना ही मेरी इच्छा है। நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், यदि हमको प्रभु का आशीर्वाद को पाना है तो தேவனுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலர்களாய் மாற வேண்டும். परमेश्वर के लोग हमें इस्राएल बनना है। இஸ்ரவேலாய் மாறுவதற்கு முன்பதாக इस्राएल बदलने से पहले இந்த மனுஷன் யாக்கோபு என்ற பெயரோடு கூட வாழ்ந்தார். वो व्यक्ति जो है याकूब के रूप में था। யாக்கோபு என்ற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டார். जब याकूब आशीष पाया तभी उसका नाम इस्राएल रखा गया। நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், हमें भी यदि प्रभु का आशीष पाना है तो யாக்கோபாக அல்ல இஸ்ரவேலாக மாற வேண்டும். याकूब नहीं बल्कि इस्राएल बनना है। கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளாய் இருக்கிறபடியால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். हम सब विश्वासी होने के कारण आप सारी घटनाएं आप जानते हैं। ஆனால் சில காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். फिर भी कुछ बातें आपको मैं बताकर जल्द ही समाप्त करना चाहती हूँ। ஈசாக்கு ரெபெக்காள் என்ற தம்பதியர் இருந்தார்கள். ईसाक और रेबेका बोलकर एक कपल्स थे। ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, वो अब्राहम का पुत्र ईसाक, ஈசாக்கின் மனைவி ரெபெக்காள். ईसाक का पत्नी रेबेका। இந்த ஈசாக்கு ரெபெக்காளும் அநேக வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். ईसाक और रेबेका को कई सालों से संतान न हुई। இப்படிப்பட்ட சூழ்நிலையில इसी परिस्थिति में ரெபெக்காள் கர்ப்பவதியான போது रिबेका जब गर्भवती हुई, ரெபெக்காள் வயிற்றிலே இரட்டை பிள்ளைகள் இருந்தது. रिबेका के पेट में जुड़वे बच्चे थे। இந்த ரெண்டு பிள்ளைகளும் வயிற்றிலேயே சண்டை போட ये ஆரம்பித்தார்கள். दोनों बच्चे आपस में पेट में ही झगड़ने लगे। வயிற்றுக்குள்ளேயே பிள்ளைகளுக்குள்ள சண்டை உருவாகுது. बच्चों के अंदर पेट में ही झगड़ा उत्पन्न हुआ। இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், आज हम सोचते हैं பிள்ளைகள் சண்டை போடுகிறார்கள், बच्चे झगड़ते हैं, பிள்ளைகளை எவ்வளவு சமாதானப்படுத்த விரும்புகிறோம். बच्चों को कितनी शांत कराना चाहते हैं। ஒரு நிமிஷம் நல்லா இருக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் சண்டை போடுகிறார்கள். एक मिनट अच्छे होते हैं, अगला पल में झगड़ा करने लगते हैं। இந்த சண்டை உலகத்துல வந்த பிறகு அல்ல, ये झगड़ा दुनिया में नहीं, வயிற்றில் இருக்கும் போதே தாய் வயிற்றுக்குள்ளேயே சண்டை நடக்கிறது. माँ के पेट में ही झगड़ा उत्पन्न हुआ। இப்ப வயிற்றுக்குள்ளேயே சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. अभी पेट के अंदर ही बच्चों के बीच में झगड़ा हो रहा है। ரெபெக்காளுக்கு ஒரே குழப்பம். अब रिबेका के मन में बड़ी व्याकुलता। கர்த்தருடைய சமூகத்துல போய் விசாரிக்க தொடங்கினார். वो जाकर परमेश्वर से पूछने लगी। கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்கும் போது जब उसने परमेश्वर की सन्निधि में पूछा, கர்த்தர் அவளுக்கு சொன்னார், तब परमेश्वर ने उससे कहा, உன் வயிற்றிலிருந்து ரெண்டு சந்ததி உருவாகும். तेरे पेट में से, तेरे वंश में से दो गोत्र होंगे, दो वंश होंगे, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னார். और जेठा जो है वो छोटा का दास बनेगा। மூத்தவன் இளையவனை சேவிப்பான். जेठा व्यक्ति, जेठा भाई जो है वो छोटा भाई का दास बनेगा। இந்த வார்த்தை ரெபெக்காளின் இருதயத்திலே இருக்குது. ये शब्द रिबेका के मन में बस गया। பிள்ளைகள் பிறந்தார்கள். बच्चे पैदा हुए। மூத்த மகன் ஏசா, बड़ा बेटा जो एसाव, இளைய மகன் யாக்கோபு. छोटा बेटा याकूब। ஏசா தகப்பனுக்கு பிரியமாய் இருக்கிறார். एसाव जो पिता का प्रिय था, யாக்கோபு ரெபெக்காளுக்கு பிரியமாய் இருக்கிறார். लेकिन याकूब जो है वो रिबेका का प्रिय था। ஏசா வனாந்தரத்தில் போய் வேட்டையாடி கொண்டு சமையல் பண்ணி கொண்டு வருகிறார். एसाव जो जंगल में जाकर शिकार करके आता था, இந்த யாக்கோபு தாய் ரெபெக்காளை விட்டு வெளியே போவதில்லை. लेकिन याकूब क्या करता था, अपने बहन अपनी माँ से दूर नहीं रहता था। யாக்கோபு குணசாலி கூடாரவாசியாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और लिखा गया है कि याकूब जो है गुणवती और इस प्रकार तंबूवासी था। அவன் அம்மா மடியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். वो हमेशा माँ के साथ ही रहता था। அம்மா சொல்லி கொடுத்திருப்பார், लेकिन माँ बोली होगी மூத்தவன் இளையவனை சேவிப்பார். कि बड़ा भाई जो है वो छोटे का सेवा करेगा, மூத்தவன் இளையவனை சேவிப்பார். जेठा पुत्र जो है छोटा भाई का सेवा करेगा। என் வயிற்றில இருக்கும் போதே உனக்கு உண்டான வார்த்தை. यही वचन परमेश्वर ने तुझे मेरे पेट में रहने पर दिया है, அதனால நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். इसलिए तू ही आशीर्वाद से रहेगा। உன் அண்ணன் உன்னை சேவிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். पहले ही कहा दिया परमेश्वर ने कि तेरा भाई तेरी सेवा करेगा। இப்படி சொல்லி கொடுத்திருக்கலாம். ऐसा शायद बताया होगा, வேதத்தில் எழுதப்படவில்லை. वो लिखा नहीं गया है। அப்படி சொல்லிருக்கலாம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் அண்ணன் உன்னை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ऐसे शायद सिखाई होगी कि
तेरा भाई जो है वो तेरी सेवा करेगा। இந்த வார்த்தை யாக்கோபுடைய உள்ளத்துல பதிந்து கொண்டே இருக்கிறது. यही शब्द जो है याकूब के मन में बस गया। இந்த வார்த்தை உள்ளத்திலே பதிய जैसे ये शब्द बस गया, யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கணும் ஒரே ஆசை. याकूब के मन में बड़ी लालच हुई कि मुझे किसी भी तरह से आशीष को कमाना है। நாம ஆசீர்வாதமா இருப்போம். मैं ही आशीष से रहूंगा। அண்ணன் நம்ம சேவிப்பார். मेरा भाई मेरी सेवा करेगा। நான் வயித்துல இருக்கும்போதே ஆண்டவர் எனக்கு உண்டான கட்டளை. मैं जब पेट में था तभी से परमेश्वर ने मेरी माँ को बता दिया है। எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்த வார்த்தை. मेरे माँ ने बताया हुआ एक बात है। அதனால நான் தான் ஆசீர்வாதமா இருப்பேன். इसलिए मैं ही आशीर्वाद से रहूंगा। சரீர பிரகாரமா ஆசீர்வாதத்தை விரும்பினார். शारीरिक प्रकार से भी आशीर्वाद को चाहा। ஆசீர்வாதத்தை விரும்பினது மட்டுமல்ல, केवल आशीर्वाद को चाहा नहीं, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக बल्कि आशीर्वाद को पाने के लिए குறுக்கு வழியை சம்பாதித்தார். वो कोई प्रकार की शॉर्टकट रास्ता ढूंढा। குறுக்கு வழியை சம்பாதித்தார். शॉर्टकट रास्ता ढूंढा। இன்னைக்கு अनेक ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழியை கையாளுகிறார்கள். आज कई लोग आशीष को पाने के लिए बड़ी शॉर्टकट रास्ता ढूंढते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தருது. परमेश्वर का आशीर्वाद ही हमको ऐश्वर्य देता है। அதுல வேதனை இல்லை. उसमें कोई वेदना नहीं होता। யாக்கோபுக்குள்ள ஒரே எண்ணம். याकूब के भीतर एक ही विचार, ஆசீர்வதிக்கப்படணும். आशीर्वाद पाना है, आशीर्वाद पाना है। அன்னையின் சேவிக்கணும். भाई मेरी सेवा करना है, அன்னையின் சேவிக்கணும். भाई मेरा सेवा करना है। குறுக்கு வழி தேடிட்டே இருக்கிறார். इसलिए वो कोई शॉर्टकट रास्ता ढूंढ रहा था। ஒரு நாள் உட்கார்ந்து வீட்டுல கூழ் காய்ச்சிட்டு இருந்தார். एक दिन बैठकर घर में जब वो खिचड़ी पका रहा था, அண்ணன் வேட்டையாண்டு விட்டு களைப்போடு வருகிறார். बड़ा भाई जो बड़े थक कर घर आ रहा है, வீட்டுக்கு களைப்போடு வருகிறார். जब वो बड़े थक कर आया था, அண்ணனுக்கு ஒரு கிளாஸ் கூழ் கூட கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. अपने भाई को एक ग्लास जो है वो पकाया हुआ भोजन से देने की इच्छा नहीं। அண்ணனுக்கு இப்ப தேவை ஒரு கிளாஸ் கூழ். अभी भाई को केवल एक ग्लास की गंजी की आवश्यक है। அவன் தம்பி தானே. लेकिन मेरा भाई तो है। கூழ் காய்ச்சிட்டு இருக்க ஒரு கிளாஸ் கூழ் தருமா அப்படின்னு சொல்லி தம்பிட்ட கேட்டான். उसने अपना भाई से पूछा कि तू जो पका रहा है वो मुझे दे। தம்பி நல்ல கன்னிங் மைண்ட். लेकिन भाई जो है बहुत बड़ा चतुर था। அவன் நினைச்சா இதுதான் சந்தர்ப்பம். उसने सोचा यही मौका है। நம்ம கூழ் கொடுக்கணும்னா यदि हमको उसे खिलाना है, அந்த சேஷ்ட புத்திரவாகத்தை எழுதி வாங்கிடுவோம். उस पहलौठे का अधिकार में ले लूंगा। உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதிதா. इसलिए तेरे पास जितना भी संपत्ति है वो मेरे नाम से लिख के दे। ஒரு கிளாஸ் கூழுக்காக அந்த அண்ணனை ஏமாற்றி சேஷ்ட புத்திர பாகத்தை கணக்கென்று எடுத்துக்கொண்டார். उसके लिए जो पकाया हुआ मसूर की दाल देने के लिए उसने उसे पहलौठे का अधिकार ले लिया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, 1 தெசலோனிக்கேய புத்தகம் पहले थिस्सलुनीकी पुस्तक அப்படி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். उसका 14 अध्याय की 6वां वचन में लिखा है, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். ஒருவனும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். कोई भी अपने भाई को वंचित न करे। ஒருவனும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். कोई भी अपने भाई को वंचित न करे। இந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். ये याकूब ने आशीष को पाया। ஆசீர்வாதத்தை விரும்புவது மட்டுமல்ல, केवल आशीर्वाद को चाहा नहीं, ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியிலே சம்பாதிக்க விரும்பி बल्कि आशीर्वाद को शॉर्टकट में कमाने की इच्छा करते हुए தன் மூத்த சகோதரனை வஞ்சிக்கிறார். अपने बड़े भाई को वंचित करता है। மூத்த சகோதரனை வஞ்சித்து बड़े भाई को फंसाकर மூத்த சகோதரனுக்குள்ள ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொண்டு बड़े भाई का जो भी आशीर्वाद है सब पाकर இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். इसी को आशीर्वाद समझ रहा था। தேவனுடைய பிள்ளைகள் இதுவெல்லாம் ஆசீர்வாதம். लेकिन ये नहीं है आशीर्वाद। கர்த்தர் இஸ்ரவேலராகிய உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारा इस्राएल जो आप और मैं है, मुझे परमेश्वर आशीष करना चाहता है। கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய் நாம் மாற வேண்டும். हम सब परमेश्वर के आशीर्वाद के हकदार बनना है। குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. कोई प्रकार से शॉर्टकट रास्ते में आशीर्वाद कमाने के लिए कोई मौका नहीं ढूंढना है। சகோதரனை வஞ்சித்து ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. भाइयों को वंचित करके या फंसाकर उसे लूट नहीं लेना है। இவன் நினைக்கிறான் இதுதான் ஆசீர்வாதம். अब ये सोच रहा था कि यही आशीर्वाद है। மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि जेठा भाई जो है छोटा भाई का अधीन रहेगा। இவன் மூத்தவனுக்குள்ள சேஷ்ட புத்திரமாக வந்து எனக்கு சொந்தமாயிற்று. अब बड़ा भाई का जो भी पहलौठा का अधिकार है वो मेरा हो गया। இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். यही मेरे लिए बड़ा आशीर्वाद है। கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर देख रहा था। சகோதரனை வஞ்சித்தார். भाई को फंसाया। சகோதரனுக்கு இடையில பெரிய
மனசுல வெறுப்பு உண்டாகுது. आपस में भाइयों के बीच में बहुत बड़ी दुख और व्याकुलता हुई। வெறுப்பு உண்டாகி उनके एक दूसरे के ऊपर घृणा हुई, ஒருவருக்கு பகை உண்டாகி एक दूसरे विरोधी होकर ஏசா தன் உள்ளத்திலே சொல்லுகிறார், एसाव अपने मन में बोला, என் தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு காரியம் சம்பவிக்கும், यदि मेरा पिता को कुछ हो जाए அதற்கு பிறகு நான் உன்னை பார்த்துக்கிறேன். उसके बाद में तुझे देख लेता हूँ। தகப்பன் காலத்துக்கு பிறகு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். पिता के दिन के बाद में तुझे देख लूंगा। சகோதரனை ஏமாற்றி வஞ்சித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். भाई को फंसाकर उसने आशीर्वाद को कमा लिया। தேவனுடைய பிள்ளைகள் இதுவெல்லாம் ஆசீர்வாதம், परमेश्वर के लोग ये आशीर्वाद नहीं है, இதுவெல்லாம் ஆசீர்வாதம். ये कोई आशीर्वाद नहीं है। இந்த ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைத்துக் கொண்டிருந்தது மட்டுமல்ல, केवल इसी आशीर्वाद में वो संतुष्ट था, தகப்பனுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. बल्कि पिताजी का उम्र बढ़ रहा था। தகப்பனுக்கு வயதாகி கொண்டிருக்கும் போது पिता का उम्र जब बढ़ रहा था, தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். पिता को फंसाकर उसने आशीर्वाद पा लिया। தகப்பன் ஒரு நாள் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை வரவழைத்து एक दिन पिताजी ने अपने बड़ा बेटा एसाव को बुलाया। ஏசாவை பார்த்து சொல்லுகிறார், एसाव से कहा, எனக்கு வயது முதிர்ந்து விட்டது, मैं बहुत ही बूढ़ा हो चुका हूँ, என் கண் பார்வை மங்கி விட்டது, मेरी नजर भी धुंधला हो गया நீ है, துரிதமாய் வேட்டையாடி சமைத்துக் கொண்டு வந்து इसलिए तू शीघ्र ही शिकार करके मेरे लिए भोजन बनाकर அது எனக்கு வாய்க்கு ருசியாய் சமைத்துக் கொண்டு வா. मेरे लिए स्वादिष्ट भोजन पका कर ले आ। நான் அதை சாப்பிட்டு விட்டு உன்னை ஆசீர்வதிக்க मैं வேண்டும். उसे खाकर तुझे आशीष दूंगा। இந்த வார்த்தைகளை தன் மூத்த குமாரனாகிய ஏசாவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ये अपने पिताजी जो अपने बेटे से बात कर रहा था, இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்ட ரெபெக்காள் ये रिबेका जो बड़ी ध्यान से सुन रही थी, யாக்கோபை அழைத்து சொல்லுகிறாள், याकूब को बुलाकर कहने लगी, தகப்பனார் உன் மூத்த சகோதரனோடு கூட இப்படி பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். तेरे पिताजी जो है बड़ा भाई एसाव से बात करते हुए मैं सुनी हूँ, அதனால நீ மந்தையில போய் ஒரு ஆட்டுக்கடாவை பிடித்துக் கொண்டு வா. इसलिए तू भेड़शाला में जाकर एक अच्छा तंदुरुस्त भेड़ लेकर आ। நான் அதை அடித்து உன் அப்பாவுடைய வாய்க்கு ருசியாயிருக்கும்படி சமைத்து தருவேன். मैं उसे तेरे लिए पकाकर बड़ी स्वादिष्ट भोजन बनाकर दूंगी। அதை நீ உன் தகப்பனிடத்துல கொடுத்து சாப்பிட்டு விட்டு உன்னை ஆசீர்வதிக்கட்டும். उसे तू ले जा और अपने पिताजी को खिला, वो आशीष देने दो। தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபு பயப்படுகிறார். लेकिन याकूब डरने लगा। ஆனால் தாயார் உற்சாகப்படுத்தி लेकिन माँ जी जो है उसे उत्साह करके, தைரியப்படுத்தி उसे टाडस बंधाकर யாக்கோபை தகப்பனிடத்திலே அனுப்பி வைக்கிறார். याकूब को पिता के पास भेज दिए। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है, நான் அப்பாவிடத்தில் போகும்போது यदि मैं पिता के पास जाऊं, அப்பா ஒருவேளை நாம் யாக்கோபு அல்ல ஏசா அல்ல யாக்கோபு என்று தெரிந்து கண்டுபிடித்து விட்டால் यदि मेरे पिताजी मुझे पहचान ले कि मैं याकूब एसाव नहीं हूँ, मैं याकूब हूँ, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை பெற்றுக்கொள்வேனே என்று சொல்லுகிறார். आशीष के बदले में मुझे श्राप कमाना पड़ेगा। தாயார் உற்சாகப்படுத்துகிறார். माँ उसे कहती है, அப்படி ஒன்று உனக்கு சம்பவிக்காது. ऐसा कुछ भी नहीं होगा। ஒருவேளை அப்படி நடக்குமேயானால் यदि वैसा कुछ हो भी जाए, அது உனக்கு இல்லை, எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுகிறார். वो तेरे लिए नहीं बल्कि वो मेरे लिए हो जाने दो। சமையல் பண்ணி துரிதப்படுத்தி जल्द से ही खाना पकाकर தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாயார் அனுப்பி வைக்கிறார். पिताजी से आशीर्वाद को पाने के लिए भेजती है। ஈசாக்கு வயது முதிர்ந்தது, इसहाक बूढ़ा हो गया, கண் பார்வை மங்கி போயிருக்கிறது. उसकी आंखें धुंधली हो गई थी, கண் பார்வை மங்கி போயிருக்கிறதுனால उसकी नजर घट जाने के कारण யாக்கோபு சமைத்துக் கொண்டு ஆகாரத்தை எடுத்துக் கொண்டு வரும்போது जब याकूब भोजन पकाकर उसे अपने पिता के पास दिया, சத்தத்தை கேட்கிறான் ஈசாக்கு. इसहाक ने उसकी आवाज सुना, நீ யாரு? तुम कौन हो? நேத்திரி வாசிக்கிறீர்கள். पवित्र शास्त्र में भी पढ़े हुए ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் முழுவதையும் வாசிக்க முடியும். उत्पत्ति की 27वां अध्याय में सारी घटना लिखी गई है। யாக்கோபு ஈசாக்கு கேட்கிறான், इसहाक पूछता है, நீ யாரு? तुम कौन हो? முதல் போய் சொல்கிறார், सबसे पहला झूठ बोलता है, நான் உன் மூத்த மகனாகிய ஏசா. मैं तुम्हारा जेठा बेटा एसाव हूँ, நான் உன் மூத்த மகனாகிய ஏசா. मैं तुम्हारा बड़ा बेटा एसाव हूँ। முதல் போய் सबसे पहला झूठ, முதலாவது சகோதரி வஞ்சித்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார். सबसे पहले अपने भाई को फंसाकर आशीर्वाद को कमा लिया, இப்பொழுது பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறார். अब झूठ बोलकर आशीर्वाद को कमाता है। நான் உன் மூத்த குமாரனாகிய ஏசா. मैं तुम्हारा बड़ा बेटा एसाव हूँ। தகப்பன் கேட்கிறார், पिताजी ने पूछा, நீ ஏசாவானால் यदि तुम एसाव हो, இப்பொழுது சீக்கிரம் நீ வேட்டையாடி சமைத்துக் கொண்டு வந்தது எப்படி? तुम इतनी जल्दी से कैसे ही भोजन पकाकर लाए हो? இரண்டாவது சொல்கிறார், दूसरा, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் இதை எனக்கு
வாய்க்க பண்ணினார். तुम्हारी परमेश्वर यहोवा ने इसे मुझे मेरे लिए अनुकूल कर दिया। ஒவ்வொரு கேள்விக்கும் உடனுக்குடனே பதில் சொல்லுகிறார். एक एक प्रश्न का तुरंत तुरंत जवाब देता है। எவ்வளவு ஆயத்தப்பட்டு கடந்து போயிருப்பார். कितनी तैयारी में वो गया हुआ था। இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தார்? इतने जल्दी से तू कैसा आया? யாக்கோபு உடனடியாக பதில் சொல்கிறார். तुरंत याकूब कहता है உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு வாய்க்க பண்ணினார். तुम्हारी परमेश्वर यहोवा ने उसे मेरे लिए अनुकूल कर दिया। ஈசாக்குக்கு சந்தோஷம். अब ईसाक बड़ा आनंद हो गया। அப்படியா? क्या वैसा है? நான் உன்னை தடவி பார்த்துட்டு கிட்ட வா. ठीक है, तू मेरे पास आ, मैं तुझे छू कर देखूं। யாக்கோபுக்கு நல்ல தைரியம். अब याकूब के मन में बड़ा धैर्य। ஏன்னா ஒரே எண்ணம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். किसी भी तरह से उसके मन में यही आशा थी कि मुझे आशीर्वाद को पाना है। ஒரே எண்ணம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். एक ही विचार है आशीर्वाद को पा लेना। தைரியமாய் கடந்து போறார். बड़े धैर्य से गया, துணிந்து கடந்து போகிறார். बड़े तीव्रता होकर गया। பக்கத்துல போன பிறகு पास में जाने के बाद भी தகப்பன் மறுபடியும் கேட்கிறார். पिताजी फिर से पूछता है நீ என் மூத்த குமாரனாகிய ஏசாதானோ? क्या तुम मेरा बड़ा बेटा एसावी हो? நீ என் மூத்த குமாரனாகிய ஏசாதானோ? क्या सचमुच तुम मेरा पुत्र एसाव हो? ஆமா தகப்பனே, நான் உன்னுடைய குமாரனாகிய ஏசாதான். हाँ पिता, मैं ही हूँ, मैं एसावी हूँ। திரும்பவும் போய் சொல்லுகிறார். फिर से झूठ कहा। தகப்பன் சொல்லுகிறார், तब पिताजी ने कहा அப்படியானால் நீ என் கிட்ட வந்து என்னை முத்த செய். ठीक है, फिर वैसा हो तो तुम मेरे पास आकर मुझे छूम ले। தகப்பன் சொன்னபோது தைரியமா கிட்ட போய் முத்த செய்கிறார். जैसे उसने कहा वैसे तुरंत जाकर उसे छूम लिया। தகப்பனுக்கு கண் பார்வை தெரியவில்லை. अब इसकी नजर उनकी नजर धुंधली हो गई थी। தகப்பன் தடவி பார்க்கிறார். अब पिताजी उसे स्पर्श करके देखा, கைகள் எல்லாம் ரோமங்கள் நிறைந்ததா இருக்கிறது. पूरे हाथ जो है रोमों से भरा हुआ था। ஆனால் ஈசாக்குக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. लेकिन ईसा को थोड़ा शक तो हुआ। ஈசாக்கு சொல்லுகிறார், ईसा कहता है கைகளோ ஏசாவின் கைகள், हाथ கைகளோ ஏசாவின் கைகள், हाथ तो एसाव के हाथ है, சத்தமோ யாக்கோபின் சத்தம். लेकिन आवाज तो याकूब का है। சத்தத்தை கேட்டா யாக்கோபு போல இருக்கிறது. तेरी आवाज सुनूं तो याकूब सा लगता है, சரீரத்தை தடவி பார்த்தால் ஏசா போல இருக்கிறது. लेकिन शरीर में तो लगता है कि तुम एसाव हो। ஆனா நீ உம்முடைய மூத்த குமாரனாகிய ஏசாதான் என்று சொல்கிறாய். क्या तुम तो कहते हो कि तुम बड़ा बेटा एसावी हो? எனக்கு கண்டு தெரியவில்லை. लेकिन मुझे कुछ दिखाई नहीं दे रहा है। ஆனாலும் பரவாயில்லை. फिर भी ठीक है। ஆகாரத்தை வாங்கி புசித்தார். भोजन को लिया, खाया யாக்கோபை ஆசீர்வதித்தார். और याकूब को आशीर्वाद दिया। தேவனுடைய பிள்ளைகள் யாக்கோபு இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். याकूब सोच रहा था कि यही आशीर्वाद है, இதுதான் ஆசீர்வாதம். यही आशीर्वाद है। தகப்பனே, பொய் சொல்லி வாங்கிக் கொள்வது ஆசீர்வாதம். पिता को झूठ बोलकर कमाना आशीर्वाद है। அண்ணனை ஏமாற்றி வஞ்சித்து எடுத்துக் கொள்வது ஆசீர்வாதம். भाई को फंसाकर लूट लेना आशीर्वाद है। இதுதான் ஆசீர்வாதம் என்று திருப்தி அடைந்து கொண்டிருந்தார். इसी में वो संतुष्ट था कि यही आशीर्वाद है। ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், लेकिन परमेश्वर ने देखा என் குமாரன் யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். मेरा बेटा याकूब जो है आशीर्वाद को चाहता है, ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி அவனுக்கு தெரியவில்லை. लेकिन याकूब आशीर्वाद को पाने का रास्ता नहीं जानता है। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி தெரியாதனாலே आशीर्वाद को पाने का रास्ता न जानने के कारण குறுக்கு வழியில போய் बड़े शॉर्टकट रास्ते में जाकर வஞ்சித்து ஏமாற்றி பொய் சொல்லி ஆசீர்வாதங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். उसे भरमा कर, वंचित करके, लूट कर, फंसा कर, झूठ बोलकर आशीर्वाद को कमाता है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். अब मुझे उसे समझाना है कि परमेश्वर का आशीर्वाद क्या होता है। அதனால இவனுக்கு கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். इसलिए परमेश्वर उसे कुछ नियमों को सिखाने लगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பார். मनुष्य जो बोएगा उसी को काटेगा। நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். तुम जिस नाप से नापोगे उसी नाप से तुम्हारे लिए भी नापा जाएगा। தன் தாயாகிய ரெபெக்காள் யாக்கோபுக்கு ஆலோசனை கொடுத்து தன் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். अपनी माता रिबेका जो है अपने भाई के घर जाने की सलाह देकर बेटा याकूब को भेज दी। அங்கே வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது अब वो जब जंगल में सफर कर रहा था, காட்டில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது இருட்டி விட்டது. जंगल में रास्ते में अंधेरा हो गया। அவனுக்கு वழி தெரியவில்லை. अब उस रास्ता से वो भटक रहा था। ஆளுகளினால் ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழே வைத்துக் கொண்டு इसलिए वो अपने सिराने में एक पत्थर उठाकर रखा। அந்த கல்லை தலையின் கீழ் வைத்துக் கொண்டு தூங்க ஆரம்பித்தார். उस पत्थर को अपने सिर के नीचे रखकर सोने लगा। அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். वहां उसने एक सपना
देखा ஒரு பெரிய ஏரி இருந்தது. वहां पर एक बहुत बड़ी सीढ़ी रखी गई थी। அந்த ஏரி மறுபடி வானத்தை எட்டி இருக்கிறது. उसकी सिरा जो है स्वर्ग तक पहुंचा हुआ था। அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவர்களாக இருக்கிறது. उस पर परमेश्वर के दूत चढ़ते उतरते रहे थे। எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நின்று सबके ऊपर यहोवा ऊपर खड़े होकर कहा, யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். याकूब को आशीर्वाद किया, யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். याकूब को आशीर्वाद किया। இந்த சொப்பனத்தை கண்டு விழிக்கும்போது इस सपना को देखकर जब वो जाग उठा, யாக்கோபு சொல்லுகிறார், याकूब ने कहा, இது மெய்யாகவே தேவனுடைய வீடு. ये तो सच है कि यहाँ पर परमेश्वर का घर है, இதிலே தேவன் வாசமாய் இருக்கிறார். यहीं पर परमेश्वर निवास करता है, இது வானத்தின் வாசல். यही स्वर्ग का द्वार है। இதை நான் அறியாதிருந்தேன். इसे मैं नहीं जानता था। எழுந்திருந்து उठकर ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். उसने एक मन्नत माना, ஆண்டவரே, हे प्रभु, நான் போகிற வழியிலே मेरे जाने के रास्ते में நீர் என்னை காப்பாற்றி यदि तुम मेरे संग रहकर எனக்கு சுகமும் பலமும் தந்து इस यात्रा में मेरी रक्षा करते हुए என் தகப்பன் வீட்டுக்கு நீர் என்னை சமாதானத்தோடு வர பண்ணுவீரானால் यदि तुम मुझे अपने पिता के घर कुशल क्षेम से लौटाओगे, அவன் தலையின் கீழ் வைத்த கல்லை எடுத்து நட்டி तो जिस पत्थर को घर सिर के नीचे रखा था, அது சொல்லுகிறார், उसी को खड़ा करते हुए कहा, நான் போகிற வழியை என்னை நீ சமாதானத்தோடு காப்பாற்றி यदि तुम मेरे संग रहकर मेरी यात्रा में मेरी रक्षा करे, மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் यदि तुम मुझे फिर से मेरे अपने पिता के घर कुशल क्षेम से लौटाओगे, நான் நாட்டின இந்த கல் கர்த்தருக்கு வீடாகும். तो मैं जो ये पत्थर खंभा के रूप में खड़ा किया हूँ, ये परमेश्वर का भवन बनेगा, இது கர்த்தருக்கு வீடாகும். यही परमेश्वर का भवन ठहरेगा। கர்த்தர் எனக்கு தருகிற எல்லா சம்பாத்தியத்தையும் தசமபாகத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன். और जो भी परमेश्वर मुझे देगा उसमें मैं उसका दशमांश दूंगा। பொருத்தனை பண்ணுகிறார். मन्नत किया, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். मन्नत मांगकर प्रार्थना किया। காட்டுக்குள்ள வனாந்தரத்துல ஒத்தைக்கு படுத்திருக்கும் போது जंगल में जब वो अकेले सो रहा था, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर से आशीर्वाद किया। தகப்பனை ஏமாற்றி பொய் சொல்லி பெற்றுக்கொண்டது ஆசீர்வாதம் அல்ல. पिता को फंसाकर जो आशीर्वाद पाया वो आशीर्वाद नहीं है। சகோதரனை வஞ்சித்து எடுத்துக்கொண்டது ஆசீர்வாதம் அல்ல. भाइयों को जो वंचित करके लूट लिया, ये कोई आशीर्वाद नहीं है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை புரிய வைப்பதற்காக ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर का आशीर्वाद क्या है, इसे समझाने के लिए परमेश्वर उसे चला रहा है। யாக்கோபு எழுப்பி இதுக்கு பொருத்தனைகளை பண்ணுகிறார். याकूब उठकर मन्नत मांगा, பொருத்தனை பண்ணிவிட்டு मन्नत किया और कहा, மாமா வீட்டுக்கு புறப்பட்டு போனார். अपने मामा के घर, ससुर के घर निकल पड़ा। மாமா வீட்டுல ஆடு மேய்க்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறார். मामा के घर भेड़ बकरी चराने का काम करने लगा। மாமா வீட்டுல ஆடு மேய்க்கும் போது मामा के घर जब भेड़ बकरी चरा रहा था, தேவனுடைய பிள்ளைகள் ஏசாவை ஏமாற்றின யாக்கோபு एसाव को फंसाया हुआ याकूब இப்பொழுது மாமாவால் ஏமாற்றப்படுகிறார். अब अपनी मामा से फंसाया गया। மாமாவுடைய இரண்டாவது மகள் ராகேலுக்காக வேலை செய்கிறார். मामा अपनी उसके मामा की दूसरी बेटी जो राहेल के लिए वो काम करने लगा। 7 வருஷம் ஆடு மேய்ப்பேன், உங்களுடைய குமாரத்தை ராகேலுக்கு விவாகம் செய்து தர வேண்டும். मैं 7 साल तुम्हारी बेटी राहेल के लिए काम करूंगा, तुम मुझे मेरे लिए ब्याह कर दो। 7 வருஷம் வேலை செய்து கொடுத்தோம். இந்த லாபான் ராகேலை கொடுப்பதற்கு பதிலாக 7 साल काम करने के बाद भी उसका ससुर जी जो लाभार थे वो राहेल को देने के बदले में மூத்த குமாரத்தை லேயா விவாகம் பண்ணி கொடுக்கிறார். बड़ी बेटी लिया को दे दिया। கர்த்தருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात जान लीजिए, ஏமாற்றின யாக்கோபு ஏமாற்றப்பட்டார். जो फंसाया हुआ याकूब फंसाया गया। ஏமாற்றின யாக்கோபு ஏமாற்றப்பட்டார். जो याकूब फंसाया वो खुद ही फंसाया गया। தேவனுடைய பிள்ளைகள் ஒருவராய் தன் சகோதரனை வஞ்சிக்க கூடாது. परमेश्वर के लोग हम में से कोई अपने भाई को वंचित न करे। ஒருவராய் தன் சகோதரனை வஞ்சிக்க கூடாது. कोई भी किसी भी हाल में अपने भाई को वंचित न करे। வஞ்சித்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் जो भी लूट कर या फंसा कर पाया गया वो आशीर्वाद, அது குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற ஆசீர்வாதம். वो शॉर्टकट रास्ते में कमाया जाने वाला धन है। அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை உண்டாயிருக்கு. उस आशीर्वाद में वेदना होती है, அந்த ஆசீர்வாதத்திலே சமாதானம் இருக்காது. उस आशीर्वाद में शांति नहीं होती है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். इन दिनों में परमेश्वर के लोग परमेश्वर का आशीर्वाद को पाना है। இங்கே ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார். यहाँ पर वो भेड़ बकरी चरा रहा था। சில வருஷங்கள் கழிந்து போகிறது. कुछ साल बीत गए। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है 20 வருஷம் அங்கே வேலை பார்த்துக்
வைக்கப்பட்டிருக்கிறார். 20 साल वो वहां पर सेवा कर रहा था. 20 வருஷம் கழித்து 20 साल के बाद அங்கே மாமாங்க குமாரர்கள் वहां उसके ससुर जी के जो बेटे थे அவர்கள் சொல்லுறார்கள், वे कहने लगे எங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ये याकूब तो मेरे पिताजी के आशीर्वाद से ये आशीर्वाद पाया है. எங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தினாலே मैं हमारे पिताजी के आशीर्वाद से 31 அதிகாரம் ஆதியாகமத்திலே और उत्पत्ति की पुस्तक 31वां अध्याय में முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால், यदि आप पहला वचन को पढ़ोगे என்று லாபானுடைய குமாரர் என்னும் தேவனுக்கு உண்டானவைகள் யாவையும் என் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான். லாபானுடைய குமாரர் लाबान के पुत्रों में ये बातचीत हुई. யாக்கோபை பார்த்து சொல்கிறார்கள், वे याकूब से कहने लगे எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டார். याकूब ने हमारे पिता का सब कुछ छीन लिया है. எங்கள் தகப்பனுக்கு உண்டான எல்லாவற்றையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டார். जो भी मेरा पिता का है वो सब याकूब ने छीन लिया है. யாக்கோபு 20 வருஷம் பாடுபட்டாக உழைத்து கொடுக்கிறார். याकूब 20 साल मेहनत करके कमा के दिया. யாக்கோபு அங்கு போனபோது யாக்கோபின் நிமித்தமாய் கர்த்தர் லாபானின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். जब याकूब वहां पर गया तो याकूब के निमित्त लाबान के परिवार को भी आशीर्वाद हुई. ஆனால் இங்கே லாபானின் குமாரர்கள் சொல்கிறார்கள், लेकिन लाबान के पुत्र क्या कहते हैं, எங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இவன் எடுத்துக்கொண்டார். हमारे सारे पिता के आशीर्वाद को याकूब ने छीन लिया है. இந்த வார்த்தையை கேட்டபோது யாக்கோபுடைய உள்ளத்துல பெரிய வேதனை. जब उसने ये सुना तो याकूब के मन में बड़ी व्याकुलता हुई. தன் மனைவிமார்களை கூப்பிட்டு சொல்கிறார், उसने अपने पत्नियों को बुलाया. இந்த வார்த்தைகள் இருதயத்தில் மிகவும் வேதனையாக இருந்தது. अब उसको ये शब्द बड़ा खेद कर दिया. கர்த்தர் யாக்கோபை நோக்கி சொல்கிறார், परमेश्वर ने याकूब से कहा உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் तू मैं तुझे तेरे पिता के देश में உன் இனத்தாருக்கு நீ திரும்பி போய் तू अपने रिश्तेदारों के पास जा. நான் உன் கூட இருப்பேன். तेरे कुटुंबियों के पास जा, मैं तेरे संग रहूंगा. நான் உன் கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा. ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहता है. லாபானின் குமாரர்கள் சொல்கிறார்கள், लाबान के पुत्र कहते हैं எங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்து விட்டான். याकूब ने हमारे पिता का सब कुछ छीन लिया है. வரும்போது சும்மா தான் வந்தான். आते समय खाली हाथ आया था. எங்க அப்பா ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்து விட்டான். मेरे पिता का सब आशीर्वाद उसने ले लिया. இவன் இந்த 20 வருஷமா உழைச்சு போட்டது தெரியல. 20 साल से जो कमा के दिया वो दिखाई नहीं दिया. இந்த வார்த்தை கேட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது जब ये बात सुनकर बड़ा वेदना हुआ, கர்த்தர் யாக்கோபை அழைத்து சொல்கிறார், परमेश्वर ने याकूब से कहा யாக்கோபே நீ உன் ஜனத்தாண்டத்துக்கு திரும்பி போ. हे याकूब तू अपने पिता के घर लौट जा. நீ உன் தகப்பன் வீட்டுக்கு இனத்தாண்டத்துக்கு திரும்பி போ. तू अपने पिता के घर लौट जा. உன் பிதாக்களின் தேசத்துக்கு நீ திரும்பி போ. तू अपने पिता के देश को लौट जा. ஏன்னா திரும்பி போனாதான் ஆசீர்வாதம். यदि तुम लौट जाओगे तो ही तुमको आशीर्वाद मिलेगा. எந்த இடத்துல ஆசீர்வதித்தார்? कहां पर आशीर्वाद किया? அங்கே பெத்தேலிலே ஆசீர்வதித்தார். बेतेल में आशीर्वाद दिया. அங்கே வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்தார்கள். वहीं पर आसमान से स्वर्गदूत उतर आए थे. அங்கே தான் அவன் பொருத்தனை பண்ணினான். वहीं पर उसने एक मन्नत भी माना था. நீ நான் போகும் வழியில என்னோடு கூட இருந்து मैं जहां भी जाऊं वहां पर मेरे सफर में यदि तुम मेरे संग रहोगे, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு நீ சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் यदि तुम मुझे फिर से कुशल क्षेम से पिता के घर लौटाओगे, நான் நாட்டின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். मैंने जो ये खंबा करके खड़ा किया है ये यहोवा का भवन ठहराया जाएगा. கர்த்தர் எனக்கு தருவ எல்லாவற்றையும் தசமமாக எடுத்துவேன். और परमेश्वर जो भी मुझे दे उसमें से मैं दशमांश दूंगा. ஆண்டவர் பார்க்கிறார். परमेश्वर देखता है 20 வருஷமா லாபான் வீட்டில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். 20 साल से लाबान के घर बैठकर कमा रहा है. குறுக்கு வழியிலே சகோதரி ஏமாற்றி சம்பாதித்தார். अपने भाई को फंसाकर बड़े शॉर्टकट से कमा लिया. குறுக்கு வழியிலே தகப்பனுக்கு துணிகரமாய் பொய் சொல்லி சம்பாதித்தார். अपने पिताजी के पास झूठ बोलकर उसने आशीर्वाद को कमा लिया. கர்த்தரை பாடம் படிப்பிப்பதற்காக மாமா வீட்டில் ஏமாற வைத்தார். अब परमेश्वर उसे सिखाने के लिए उसके ससुर के घर में उसको फंसाया. ஆனா அவன் அறிவு இல்லை. लेकिन फिर भी उसको समझ नहीं. நான் ஏமாற்றப்பட்ட போது जब वो खुद ही फंसाया गया, ஒரு நாள் என் தகப்பனை ஏமாற்றினேன், அதனால தான் இன்றைக்கு நான் ஏமாற்றப்படுகிறேன் என்று உணர்வு வரல. उसके अंदर ये समझ नहीं हुई कि मैंने अपने पिताजी को फंसाया इसलिए मैं आज फंसाया गया हूँ. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே உணர்வு இல்லாமல் போயிற்று. याकूब के जीवन में कोई प्रकार की समझ नहीं रही. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் यदि हमको परमेश्वर का आशीर्वाद को पाना है तो தேவனுடைய பிள்ளைகளுடைய
வாழ்க்கை உணர்வு உண்டாக வேண்டும். हमारे जीवन में एक विवेकता होना जरूरी है। அந்த உணர்வை அடைய பண்ணுவதற்காகத்தான் லாபானுடைய குமாரன் வாயில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வைத்தார். उस विवेक को उत्पन्न करने के लिए ही लाबान के पुत्रों के मुंह से इस प्रकार के शब्द निकली। லாபானுக்கு உணர்வு இல்லை. फिर भी लाबान को कोई प्रकार की विवेकता नहीं। கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். परमेश्वर फिर से बातें करता है। யாக்கோபே நீ புறப்பட்டு போ. हे याकूब तू निकल जा, உன் பிதாக்களின் தேசத்துக்கு நீ போ. तेरे पितरों के देश लौट जा, உன் இனத்தாரிடத்துக்கு நீ போ. तू अपनी जन्मभूमि को लौट जा, நான் உன் கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा। கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. संग रहूंगा करके कह तो दिया, ஆனா ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ளவர். लेकिन हमारा परमेश्वर अनंत ज्ञानी है। இவனே யாக்கோபுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குமானால் यदि याकूब को ही इतनी दिमाग है, கர்த்தருக்கு ஞானம் இருக்காதா? क्या परमेश्वर को दिमाग न होगा? அவன் வாய் திறந்து சொன்ன ஒரு வார்த்தை, उसने अपना मुंह खोलकर कहा हुआ एक बात, என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட நீ என்னை வரப்பண்ணினாய். यदि तुम मुझे अपने पिता के घर कुशल क्षेम से लौटा दोगे। இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் மறக்கவே இல்லை. इस एक शब्द को परमेश्वर भूला नहीं। கர்த்தர் சொல்றார் நீ போ. परमेश्वर ने कहा तू जा, தகப்பன் தேசத்துக்கு போ. अपने पितरों के देश जा, உன் இனத்தாரிடத்துக்கு நீ திரும்பி तू போ. अपनी जन्मभूमि लौट जा। இவனுக்கு இன்னும் உணர்வு வரல. अभी भी उसके मन में विवेकता नहीं। அன்னைக்கு நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணினேன்? उस दिन मैंने क्या बोलकर प्रार्थना किया, என் தகப்பன் வீட்டுக்கு நீ என்னை சமாதானத்தோடு திரும்பி வரப்பண்ணுவீரானாய். यदि तुम मुझे अपने पिता के घर कुशल क्षेम से लौटाओगे। இப்போ சமாதானமாய் திரும்பி போகவில்லை. अब शांति से नहीं लौटा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு जब याकूब ने अपने पिता अपने पत्नी बच्चों को सब इकट्ठा करके லாபானுக்கு தெரியாமல் திருத்தலமாய் புறப்பட்டு ஓடி வந்தார். लाबान को बिना बताए चुप चुपे भागकर निकला। யாருக்கும் தெரியவில்லை. कोई नहीं जानता था। லாபான் 3 நாள் கழித்து கேள்விப்படுகிறார். लाबान 3 दिन के बाद उसे मालूम पड़ा। வேகமாய் புறப்பட்டு வருகிறார். तुरंत उसका पीछा किया। என் பிள்ளைகளை திருத்தலமாய் கொண்டு போய் விட்டானே. मेरे बच्चों को चोरी चुपके से लेके जा रहा है। என் பிள்ளைகளை சமாதானத்தோடு இந்த இடத்திற்கு கொண்டு போகவில்லை. मेरे बच्चों को यहाँ से शांति से विदा मैंने नहीं किया। சமாதானத்தோடு அழைத்து கொண்டு போயிருப்பானால் என் பிள்ளைகளை நான் முத்தம் செய்து அனுப்பியிருப்பேன். कि वो मेरे बच्चों को शांति से यहाँ से विदा किया हो तो मैं उनको मैं चूम कर भेजता था। லாபான் குமாரர்கள் பின்தொடர்ந்து போகிறார்கள். अब लाबान और लाबान के पुत्र याकूब को पीछा करने लगे। லாபானை பின்தொடர்ந்து போக வைத்தது கர்த்தர். लाबान को परमेश्वर ने ही अनुमति दिया था कि याकूब का पीछा करे। ஏன் சொன்னா, क्यों? அந்த யாக்கோபு லாபானுடைய வீட்டிலிருந்து சமாதானமாய் புறப்படவில்லை. याकूब जो था वो लाबान के घर से शांति से नहीं निकला, திருட்டமாய் புறப்பட்டு வந்தார். चोरी से छुप कर निकला। கர்த்தருக்கு உணர்வுடையும் சில காரியங்களை எச்சரிக்கிறார். परमेश्वर फिर से उसकी विवेकता बढ़ने के लिए कुछ काम किया। ஆனால் யாக்கோபுடைய இதயத்தில் உணர்வு வரவில்லை. फिर भी याकूब के मन में कोई प्रकार की विवेकता नहीं। இவன் ஏமாற்றினாலும் அங்க போய் ஏமாற்றப்பட்டார். ये यहाँ पर फंसाया और वहाँ पर जाकर फंसाया गया। உணர்வுடையவில்லை. फिर भी उसके मन में कोई विवेक नहीं। இப்போ சொன்ன வார்த்தையும் சமாதானத்தோடு திரும்பி வரப்பட்டுகிறானாய். उसने खुद ही अपने प्रार्थना में कहा था कि यदि तुम कुशल क्षेम से मुझे पिता के घर लौटाओगे। அப்ப கர்த்தர் இந்த வார்த்தை நினைப்பூட்டுகிறார். लेकिन परमेश्वर उसे स्मरण दिलाया। அப்படி சொல்லும்போது இந்த யாக்கோபு சமாதானமாய் புறப்பட்டு வருவான் என்று. इसका मतलब ये है कि याकूब शांति से लौट आएगा। ஆனால் யாக்கோபு உணரவில்லை. लेकिन याकूब के मन में कोई विवेक नहीं। சமாதானம் இல்லை, திருட்டமாய் புறப்பட்டு வந்தார். शांति से नहीं बल्कि बड़े चोरी से वहां से निकला। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा, நான் போகிற வழியில் நீ என்னோடு கூட இருந்து यदि तुम मेरे सारी यात्रा में मेरे संग रहोगे, என்னை காப்பாற்றி मेरी रक्षा करे, என் தகப்பன் வீட்டுக்கு நீ என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானாய். मुझे अपने पिता के घर कुशल क्षेम से लौटाओगे। இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினான் யாக்கோபு. ये बोलकर ही याकूब ने प्रार्थना किया था। ஆனால் இன்றைக்கு லாபானோடு சமாதானத்தோடு திரும்பி வரவில்லை. लेकिन आज के दिन लाबान से कुशल क्षेम से नहीं लौटा। லாபானுடைய பிள்ளைகளின் திருட்டமாய் அழைத்து கொண்டு வந்து விட்டார். लाबान के बच्चों को बड़ी चोरी से लेकर आ गया। இவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் यदि अभी इसे मुझे आशीष देना है तो இவன் லாபானோடு ஒப்புரவாக வேண்டும். इसको अभी लाबान के साथ मिलाप करना है, லாபானோடு சமாதானம் அடைய வேண்டும். लाबान के साथ मेल मिलाप कराना இது है। லாபானோடு சமாதானம் அடைந்தால் लाबान के साथ मेल मिलाप करने पर ही தன் இனத்தாரிடத்துக்கும் தேசத்துக்கும் கடந்து போகும்போது वो जब अपने पिता के घर या कुटुंबियों के संग रहेगा, அவன் என்னிடத்தில் பண்ணின பொருத்தனை நிறைவேற்ற முடியும். मेरे साथ जो मन्नत किया उसे वो पूरा कर सकेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। லாபான் புறப்பட்டு வருகிறார். लाबान वहां से निकल पड़ा। வேத வாசிகள் पवित्र
शास्त्र में हम पढ़ते हैं, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது वहां पर लिखा गया है, கர்த்தர் லாபானோடு சொப்பனத்தில் எச்சரித்து यहोवा ने लाबान को सपने में चेतावनी दिया, என் தாசனாகிய யாக்கோபோட நன்மை என்று தீமை ஒன்று பேசாதவனுக்கு எச்சரிக்கையாயிரு और कहा कि तू मेरे दास याकूब के संग कोई भलाई के बदले में कोई बुराई नहीं बोलना। கர்த்தர் சமாதானத்தை விரும்புகிறவர் हमारा परमेश्वर शांति को चाहता है, கர்த்தர் சமாதானத்தை விரும்புகிறவர் परमेश्वर शांति चाहता है, யாக்கோபும் சமாதானமாய் இருக்க வேண்டும் याकूब भी शांति से रहना है, லாபானும் சமாதானமாய் இருக்க வேண்டும் लाबान भी शांति से रहना है। யாக்கோபை சமாதானப்படுத்துவதற்காக கர்த்தர் பிரயாசப்பட்டார் याकूब को शांत कराना परमेश्वर ने चाहा, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பி போன்னு சொன்னார் परमेश्वर ने उसे कहा कि तू अपने पितरों के देश निकल जा, அப்பொழுது மனசு தட்டுவிடும் என்று எதிர்பார்த்தார் तभी तो भी कुछ तो समझ आएगी करके। என் தகப்பன் வீட்டுக்கு நான் சமாதானத்தோடு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபித்தானே मैं उसी ने तो प्रार्थना किया था कि मैं अपने पिता के घर कुशल से लौट जाऊं। இந்த வார்த்தையுடைய உள்ளத்திலே தட்டுப்பட்டால் यदि ये शब्द उसके मन में लगे, லாபானுடைய குமாரோடு சமாதானத்தோடு திரும்பி வருவார் लाबान और लाबान के पुत्रों के साथ वो मेल मिलाप तो कर लेगा, என்று நினைத்து ஆண்டவர் நினைத்துட்டார் ऐसा सोचकर परमेश्वर ने उसको याद दिलाया। ஆனா யாக்கோபு உணரவே இல்லை लेकिन याकूब के मन में कोई भी समझ नहीं। யாக்கோபுக்கு 4 மனைவி 2 மனைவி याकूब की 2 पत्नियां, 4 மறுமனையாட்டிகள் 4 सौतेलियां, 14 குமாரர்கள் 11 पुत्रों, ஆட்டு மந்தைகள் भेड़ बकरियां। யோர்தானை கடக்கும்போது வெறும் போலாய் கடந்து போனார் यरदन नदी को पार करते समय खाली हाथ गया था, இப்பொழுது 2 பரிவாரங்களுடையவராய் காணப்படுகிறார் 2 परिवारों के साथ लौट आ रहा है। ஐஸ்வர்யம் பெருகும் போது जब ऐश्वर्य बढ़ जाता है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள் மறந்து போகிறது परमेश्वर के सम्मुख में कही हुई बातें भूल जाते हैं। கர்த்தர் இரக்கமுள்ளவர் हमारा परमेश्वर दयालु है, யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் याकूब को आशीर्वाद करना है। ஆனால் யாக்கோபு சமாதானம் இல்லாதவனுக்கு இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட முடியாது जब याकूब को शांति नहीं रहेगी तो आशीर्वाद नहीं पा सकेगा, லாபானை அனுப்புகிறார் इसलिए लाबान को भेजता ஆனா है। லாபான் யாக்கோபு போய் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது लाबान और याकूब एक दूसरे से झगड़े नहीं। கர்த்தர் சமாதானத்தை விரும்புகிறவர் हमारा परमेश्वर शांति चाहता है, ஆண்டவர் கலகத்துக்கு தேவன் அல்ல हमारा परमेश्वर कोई झगड़ा का परमेश्वर नहीं அவர் है, சமாதானத்துக்கு தேவனாய் हमारा இருக்கிறார் परमेश्वर शांति देने वाला परमेश्वर है। யாக்கோபு எச்சரிச்சார் लाबान को चेतावनी दे दिया, நீ போ तू जा, யாக்கோபை பாரு याकूब को देख, யாக்கோபிடத்துல நன்மையை பேசு याकूब से केवल भले बातों को நீ कर, தீமை பேசாத कोई बुरी बात नहीं बोल। அவன் பிள்ளைகளை திருட்டாம கூட்டிட்டு போன தப்புதான் तूने जो चोरी से ले गया है लाबान के बच्चों को गलत है, நீ இல்லாத நேரத்துல உன் பிள்ளையை கூட்டிட்டு போனது தப்புதான் जब तू बिना बताए ले गया वो भी गलत है। தகப்பை ஸ்தானத்துல இருந்து நீ யோசிச்சு பார்ப்பது சரியான காரியம்தான் पिता के स्थान पे बैठकर जो सोचेंगे तो वो सही है, ஆனாலும் நான் கலகத்தை விரும்பலப்பா फिर भी मैं झगड़ा नहीं चाहता हूँ, நான் சமாதானத்தை விரும்புகிறேன் मैं शांति चाहता हूँ। நீ தகப்பே तू पिता है, நீ அவரோட சமாதானமான வார்த்தைகள் பேசு तू उसके पास जाकर शांति से बोल। கர்த்தர் எச்சரிக்கிறார் परमेश्वर वहाँ पर चेतावनी देता है। லாபான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார் लाबान परमेश्वर की बातों को मान लिया, லாபான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார் लाबान परमेश्वर की बातों को मान लिया। புறப்பட்டு போய் ஒரு இடத்திலே சந்தித்தார்கள் वे दोनों आपस में एक जगह पर मिले। யாக்கோபை பார்த்தபோது याकूब को देखते ही லாபான் சொல்லுகிறார் लाबान कहता है, நான் இருக்கும்போது என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருந்தால் यदि मेरे रहने पर तुम मेरे बच्चे को ले आए होते, என் பிள்ளைகளை எல்லாம் முத்தமிட்டு मैं अपने सारे बच्चों को चूम कर சந்தோஷமாய் அனுப்பியிருந்தேன் बड़े आनंद से विदा किया होता। நான் இல்லாத நேரத்துல என் பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்துருப்பா लेकिन मेरे न रहने पर तूने मेरे बच्चों को ले आया है। எனக்கு ரொம்ப வருத்தம் मुझे बहुत दुख है, கோபம் मुझे गुस्सा भी எல்லாம் है இருக்குது सब कुछ। ஆனாலும் சொல்லுகிறார் लेकिन தேவன் என்னிடத்தில் தோன்றி परमेश्वर मेरे पास आकर யாக்கோபிடத்திலே நன்மை இல்லாமல் தீமை ஒன்றும் பேசாதன்னு சொல்லிட்டாரு मुझसे ये चेतावनी दिया कि याकूब के पास जाकर भलाई के बदले में कोई बुरी बातें न बोल। அதனால நான் ஒண்ணு தீமை பேச மாட்டேன் इसलिए मैं कोई बुरी बात नहीं कहूंगा। சமாதானம் அடைந்து शांति से होकर யாக்கோபின் மனைவி பிள்ளைகளும் லாபானும் லாபானின் குமாரர்களும் ஒரு மலையிலே உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் लाबान के पुत्रों और याकूब और उसकी पत्नी बच्चे सब एक ही पर्वत में बैठकर भोजन किए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய சமாதானத்தை உண்டாக்குகிறார் हमारा परमेश्वर शांति उत्पन्न करता है। சமாதானத்துக்கு அடையாளம் தான் சாப்பாடு शांति का चिन्ह है भोजन। தேவனுடைய பிள்ளைகள் சாப்பிடுற வேளையில ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிடுறது சமாதானம்
சமாதானத்துக்கு அடையாளம். शांति भोजन के समय एक साथ मिलकर भोजन करना शांति का चिन्ह है। அப்போ யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் याकूब आशीर्वाद पाना है तो அவன் மனுஷனோடு சமாதானம் அடைய வேண்டும். वो मनुष्यों के साथ मेल मिलाप होना अवश्य है। மனுஷனோடு சமாதானம் அடைய வேண்டும். मनुष्यों के साथ शांति होना है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் परमेश्वर का आशीर्वाद को पाना है तो குறுக்கு வழியிலே சம்பாதிக்கிறது எல்லாம் ஆசீர்வாதம். शॉर्टकट रास्ते में कमाना कोई आशीर्वाद नहीं है। மற்றவர்களை வஞ்சித்து எடுத்துக்கொள்வது எல்லாம் ஆசீர்வாதம். दूसरों को फंसा कर लूट कर लेना कोई आशीर्वाद नहीं है। பொய் சொல்லி சம்பாதிப்பது எல்லாம் ஆசீர்வாதம். कोई झूठ बोलकर कमाना आशीर्वाद नहीं है। மனுஷனோடு சமாதானம் அடைவது ஆசீர்வாதம். मनुष्यों के साथ मेल मिलाप से शांति से रहना ही आशीर्वाद है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज के दिन हम अपने आप को जांच कर देखेंगे। கர்த்தருடைய பந்தி கர்த்தருடைய ராமோதன ஆராதனை கலந்து கொள்ள இருக்கிறோம். हम प्रभु भजन की आराधना में भाग लेने के लिए हैं। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हम अपने आप को जांच कर देखेंगे। மனுஷனோடு சமாதானம், मनुष्यों के संग शांति, தேவனோடு சமாதானம், परमेश्वर के साथ शांति, இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம். यही परमेश्वर चाहता हुआ आशीर्वाद है। மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டிய இடத்தில் மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும். जहाँ पर मनुष्यों के संग मेल मिलाप करना है वहाँ पर मनुष्यों के संग मेल मिलाप होना है। தேவனோடு ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். जहाँ पर परमेश्वर के साथ मेल मिलाप करना है वहाँ पर परमेश्वर के साथ मेल मिलाप होना है। இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், आज कई लोग कहते हैं நான் கர்த்தரோடு சமாதானமாக இருக்கிறேன், मैं तो केवल परमेश्वर से मैं शांति से हूँ, கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றமாக இருக்கிறேன், मैं परमेश्वर के सामने निर्दोष हूँ, அதனால நான் யாவரோடு சமாதானமாக இருக்கிறேன். इसलिए मेरा सबके साथ मेल मिलाप है। தேவனோடு சமாதானமாக இருக்கிறவர்கள் மனுஷர்கள் யாவரோடு சமாதானமாக இருப்பார்கள். जो व्यक्ति परमेश्वर के साथ मेल मिलाप रखा है वो देखने वाले सभी इंसानों के साथ मेल मिलाप से रहेंगे। யாக்கோபுக்கு உணர்வு இல்லை, लेकिन याकूब के अंदर कोई समझ नहीं, அதனால அவனுடைய ஆசீர்வாதம் தடைபடுகிறது. इसलिए उसका आशीर्वाद रोका गया। அவனை உணர்வடைய பண்ணும்படியாக கர்த்தரே சில காரியங்களை செய்கிறார். उसे विवेकित करने के लिए परमेश्वर खुद वहां पर कुछ काम किया। அவன் மனுஷனோடு சமாதானம் அடைய வேண்டும் என்பதற்காக वो किसी मनुष्यों से समाधान होना है बोलकर எந்த மனுஷனை விட்டு சமாதானம் இல்லாமல் திருட்டமாய் ஓடி வந்தாலோ जिस व्यक्ति को से बिना बताए भागकर आया அந்த மனுஷனிடத்தில் சமாதானம் அடையும்படியாக அந்த மனுஷனையே கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். उसी व्यक्ति के साथ मेल मिलाप करने के लिए उस व्यक्ति को खुद आने के लिए ले आया। இப்ப சந்தோஷமாய் கடந்து வருகிறார். अब आनंद से वहां से विदा किया। தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान लीजिए। இது ஒரு பெரிய சந்தோஷம். अब इसके मन में बहुत बड़ा आनंद, தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். वो अपनी पत्नी बच्चों को ले जा रहा है। இப்படி போய் கொண்டிருக்கும் போது ऐसे जब जा रहा था இவனுக்குள்ள பெரிய ஆசீர்வாதம். तब इसे बहुत बड़ा आशीर्वाद, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். मेरे साथ पत्नी है, बच्चे हैं, सब कुछ है। நாமான் வந்து சொல்லும் போது नामान के आने पर कहने पर நீ பிள்ளைகளை எல்லாம் திருட்டமாய் கூட்டிக் கொண்டு வந்து விட்டாய். तू मेरे बच्चों को चोरी से लेकर आया है, என் வீட்டில் இருக்க தெய்வத்தை நீ திருடி கொண்டு வந்தாய். लेकिन तू मेरे घर में जो मूर्ति था उसे क्यों उठा ले आया? அங்கே ராகேல் தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படும் போது वहां पर राहेल ने क्या किया था? अपने पिता के घर से निकलते समय தகப்பனார் ஒரு விக்கிரகம் வைக்கிறாரு. उसका पिताजी एक मूर्ति पूजा था। அந்த தகப்பனுடைய வீட்டில் ஒரு விக்கிரகம் இருந்தது. उनके पिता के घर एक मूर्ति था। அந்த சுரூபத்தை எடுத்து கொண்டு வந்து விட்டார். उस मूर्ति को अपने साथ लेकर आ गई। கூடாரமாய் தேடுகிறார். तंबू तंबू में ढूंढने लगे, ஒருவரிடத்திலும் காணவில்லை. किसी के पास नहीं मिला। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है நீர் இப்படி என்னுடைய பண்டமாளிகள் எல்லாவற்றையும் தேடி திரிகிறீர்கள். तुम क्यों मेरे सारे वस्तुओं को निकाल कर खोज रहे हो? நான் உம்முடைய வீட்டிலிருந்து எதையும் எடுக்கவில்லை. मैं तुम्हारे घर से कुछ भी नहीं लिया। நீர் தேடுகிற அந்த சொரூபம், तुम जो ढूंढ रहे हो वो मूर्ति, அந்த நீர் தேடுகிற அந்த விக்கிரகம் या तुम जो ढूंढ रहे हो वो मूर्ति எவரிடத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறதோ जिसके पास पाया जाएगा அவர்கள் கொல்லப்பட வேண்டும். उसे मार डालना है அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். और नष्ट किया जाना है। தன் வாயினால் சொன்ன ஒரு வார்த்தை उसके मुंह से कही हुई बातें தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान ले। ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. जीवन और मृत्यु हमारे जीव के अधिकार पर है। யாக்கோபு சொன்ன வார்த்தை, याकूब ने जो कहा அந்த விக்கிரகம் அல்லது சொரூபம் யாரிடத்தில் காணப்படுகிறதோ वो मूर्ति जिसके भी पास मिले அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் அல்லது கொல்லப்பட वो வேண்டும். नष्ट किया जाए या मार डाल दिया जाए। யாக்கோபு சொன்ன வார்த்தை தானோ என்னவோ தெரியாது. याकूब ने जो कहा वही बात पूरा हुआ। கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே कनान देश में प्रवेश करने से पहले ராகேல் அந்த சுரூபத்தை ஒழித்து கொண்டு வந்தபடினால் राहेल वो मूर्ति को छुपा कर लाई थी, इसलिए வாக்குத்தத்தப்பட்ட
கானானுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக வழியிலேயே மரித்து போனார். वादा किया हुआ कनान देश में प्रवेश करने से पहले रास्ते में ही मर गई। சுரூபத்தை மறைத்து வைத்திருக்கிறவர்கள் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. जो व्यक्ति मूर्ति को छुपा कर रखता है वो वादा किया हुआ प्रतिज्ञा को नहीं पा सकेंगे। விக்கிரகங்களை மறைத்து வைத்திருக்கிறவர்கள் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. जो मूर्ति को छुपा कर रखते हैं वो वादा किया हुआ प्रतिज्ञा के आशीर्वाद को नहीं पा सकेंगे। எவ்வளவுக்கு அதிகமாய் யாக்கோபினால் சிநேகிக்கப்பட்ட மனைவியாய் இருந்தாலே, भले कि जितना भी अधिक रूप से याकूब के द्वारा प्यारी बनी हो, புருஷனோடு கூட சேர்ந்து வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போனது. पति के साथ वो वादा किया हुआ प्रतिज्ञा को नहीं पा पाई। தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய விக்கிரகங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. आपके अंदर कोई अन्य मूर्तियां न रहे, சுரூபங்களை ஆராதிக்க கூடாது. मूर्तियों की आराधना न करें, விக்கிரகங்களை மறைத்து வைக்க கூடாது. मूर्तियों को छुपा कर न रखें। விக்கிரகங்களை வெளிப்படுத்தி மறைத்து வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று जो எழுதப்பட்டிருக்கிறது. व्यक्ति मूर्तियों को गुप्त स्थान में छुपा कर रखता है वो श्रापित है। ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग मूर्तियों से दूर रहे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। யாக்கோபுக்கு ரொம்ப சந்தோஷம். अब याकूब बड़ा आनंद हुआ। யாக்கோபு நினைக்கிறார், याकूब ने सोचा இன்னைக்கு நமக்கு 2 மனைவி 4 மறுமனையாட்டிகள், आज के दिन हमारे पास 2 पत्नियां हैं, 4 सौतेलियां हैं, 11 குமாரர்கள், 11 पुत्र हैं, ஆட்டு மாடுகள் மந்தைகள் பெருகி போயிருக்கிறது. गाय भेड़ बकरियां सब बढ़ गया है। நம்ம அண்ணன் எப்படி இருக்கானோ தெரியல. मालूम नहीं है मेरा भाई कैसा நம்ம है, அண்ணன் எப்படி இருக்கானோ தெரியல. मालूम नहीं है मेरा भाई कैसा है। அவனோட பெரிய கௌரவத்தோடு उसमें भी बड़े घौरे के साथ தன் வேலையாட்களை அழைத்து अपने नौकरों को बुलाकर வேலையாட்களிடத்துல नौकरों के पास கொஞ்சம் கொஞ்சமா பகுதியை பிரித்து கொடுத்து, सब थोड़ा थोड़ा सा अलग करके, கொஞ்சம் ஆடு, थोड़ा भेड़ மாடு, गाय ஒட்டகம், ஊர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा पवित्र शास्त्र में लिखा गया है। ஆடு, மாடு, ஒட்டகம். भेड़ बकरी गाय ऊंट। ஆனா யாக்கோபு மேய்க்கிற இடத்துல மாடு, ஒட்டகம் இருந்ததாக தெரியவில்லை. लेकिन याकूब जहां पर था वहां पर ये सब था क्या मालूम ஆனா नहीं। ஏசாவுக்கு அனுப்பி கொடுக்கும் போது लेकिन येसाऊ के लिए देते समय ஆடு, மாடு, ஒட்டகங்களை பிரித்து வெகுமதியாக அனுப்பி வைக்கிறார். भेड़ बकरियां गाय और ऊंट को अलग अलग करके उसने तोहफा के रूप में भेजा। நம்ம मனசுல நினைக்கிறது, उसने मन में यही सोचा, உண்மையான பாவம் ஒன்றும் இல்ல. उसके अंदर कोई पाप की पश्चाताप नहीं हुई। நம்ம अண்ணனை ஏமாற்றினோம், हमने भाई को फंसाया, அண்ணனை வஞ்சித்தோம், हमने भाई को वंचित किया, சேர்த்து புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டோம், हमने उसके पहले रुपए का अधिकार ले लिया, தகப்பனை ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டு मैंने पिताजी को भी झूठ बोलकर आशीर्वाद कमा लिया। அண்ணன் இருதயம் எவ்வளவு வியாகுலப்பட்டிருக்கு. भाई का मन कितनी दुख हुआ होगा। அவனுக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம். उसका जितना भी आशीर्वाद था सब हमने ले लिया। அவன் எவ்வளவு வியாகுலப்பட்டிருப்பான். इसका मतलब वो कितनी ही पीड़ित हुआ होगा, சத்தமிட்டு அழுகிறான். जोर से रोया होगा। என் தகப்பனே, हे मेरे पिता, உம்மிடத்தில் இத்தனை ஆசீர்வாதங்கள் மாத்திரம்தான் உண்டா? क्या तुम्हारे पास इतना ही आशीर्वाद है? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? क्या मेरे लिए एक आशीर्वाद नहीं है? தகப்பனிடத்துல கெஞ்சி அழுகிறான் ஏசா. पिताजी से गिड़गिड़ाकर विनती करता है, அவன் இருதயத்தின் அங்கலாய்ப்பு எவ்வளவா இருந்திருக்கும் என்ற அறிவு அவனுக்கு இல்ல. लेकिन उसके अंदर ये समझ नहीं थी कि मेरे भाई की व्याकुलता कितनी अधिक होगी। நினைக்கிறான், सोचता है நமக்கு இருக்கிற ஆடு, மாடு, ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பினா कि मेरे पास जो भेड़ बकरी गाय ऊंट है उसे भेज दो, நான் இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன். मैं आज के दिन अच्छे आशीष से रहता हूँ। அது நம்ம ஏசா புரிந்து கொள்ளுவான். उसे ऐसा तो मान लेगा, நம்மிடத்தில் சமாதானம் அடைந்து கொள்ளுவான். हमसे मेल मिलाप हो जाएगा। தவறு. ये गलत है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகரும் நினைக்கிறார்கள், परमेश्वर के लोग कई लोग ऐसे ही सोचते हैं, தங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து மற்றவர்களை சமாதானப்படுத்தி விடலாம் என்று अपने पास जो आशीर्वाद है उसे दूसरों को देने से शांत कर दे। உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर समझदार मन को देखता है। எவ்வளவு தவறு செய்தாலும் भले कितना भी गलत करे, செய்த தவறை கொஞ்சம் கூட உணர்ந்து பார்க்க மாட்டார்கள். किया हुआ गलती का बिल्कुल महसूस नहीं होती है, மனதளவில் நினைக்க மாட்டார்கள். ना ही मन से सोचते हैं, இருதயத்தின் அளவில் நினைக்க மாட்டார்கள். ना ही हृदय से सोचते हैं। வெகுமதிகளை கொடுத்து कोई इनाम देकर ஒன்றுமே இல்லாதது போல, जैसे कुछ भी नहीं है, ஒன்றுமே நடக்காதது போல जैसे कुछ भी नहीं हुआ, சமாதானமாய் நடந்து கொள்வார்கள். शांति से रह लेंगे। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर देखता है, கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, இது இல்ல சமாதானம். ये कोई शांति नहीं है। குற்றத்தை உணர்ந்து அறிக்கையிட வேண்டும். दोष को समझकर उसे कबूल करना है। மனுஷனிடத்தில் ஒப்புரவாக வேண்டிய காரியத்தை மனுஷனிடத்தில்
मनुष्यों से कबूल करना है। தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டிய காரியம் தேவனிடத்தில் ஒப்புரவாக जो வேண்டும். बातें परमेश्वर से कबूल करना है उसे परमेश्वर से कबूल करें। எல்லா வெகுமதிகளையும் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். सारी तोहफा इनाम सब भेज दिया। மனசுக்கு பெரிய சந்தோஷம். अभी मन में बहुत बड़ा आनंद, என் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். मेरा भाई बहुत खुश हुआ होगा। நான் வெகுமதி அனுப்பி வச்சிருக்கிறேன். मैंने तोहफा भेज दिया। நான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு எங்க அண்ணன் பார்க்கணும். मेरा भाई बात देखने दो कि मैं कितने आशीर्वाद से हूँ। அங்க நடந்த சம்பவம் वहाँ हुआ जो घटना ஆண்டவர் பார்த்தார். परमेश्वर ने देखा, அவன் வெகுமதி பார்த்து அண்ணன் சமாதானமே போவதில்லை. तेरे तोहफा या इनाम को पाने से देखने से तेरा भाई शांत नहीं होगा। உன் அண்ணனை ஏமாற்றி வஞ்சித்து பொய் சொல்லி பெற்றுக்கொண்ட கொஞ்சம் மனசாட்சி கூட கூட இல்லை. तुमने जो अपने भाई को जो झूठ बोला, फंसाया, ये सारी बातों में तेरे मन में कोई प्रकार की खेद नहीं है। உன் அண்ணனிடத்தில் ஒப்புரவாக கூடிய மனசாட்சி இடத்துல இல்லை. तुझे अपने भाई से जो है मेल मिलाप करने का मन भी नहीं है। வெகுமதியை கொடுத்து அவனை சமாதானமாக்கலாம்னு நினைக்கிறாய். तुम सोच रहे हो कि उसे तोहफा देकर या इनाम देकर कमा लूं। வெகுமதியை கொடுத்து ஒருவரையும் சமாதானப்படுத்த முடியாது. तोहफा या इनाम देकर किसी को तुम शांत नहीं कर सकोगे। அவன் இருதயத்தின் அங்கலாய்ப்பு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. उनकी मन की व्याकुलता परमेश्वर के सम्मुख में पहुंचा है। கர்த்தர் பார்த்தா परमेश्वर ने देखा, ஏசா 400 பேரோடு கூட சேர்ந்து யாக்கோபை சந்திக்கும்படி புறப்பட வைத்தார். ऐसा जो है 400 लोगों के साथ मिलकर उसे मिलने के लिए रखा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, ஏசா 400 பேரோடு சேர்ந்து யாக்கோபை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தி जैसे ही एसाव 400 लोगों के साथ निकलकर याकूब से मिलने को आ रहा है, ये संदेश मिला। யாக்கோபினால் அனுப்பப்பட்டு வேலையாட்கள் என்று சொன்னபோது जब याकूब के द्वारा भेजा गया हुआ नौकरों ने इसे कहा, யாக்கோபுடைய இருதயம் ஏசாவுக்காக பயப்பட்டது. याकूब का मन एसाव के लिए डर उठा। ஏசாவுக்காக பயப்படுகிறார். एसाव के लिए डरने लगा। இப்போ பயப்படுது. अब डरने भयभीत होकर அண்ணன் 400 கூட சேர்ந்து வருகிறார். मेरा भाई 400 लोगों को अपने समेत लेकर आ रहा है। என் மேல யுத்தத்துக்கு வந்தால் यदि मेरे विरोध युद्ध करने के लिए उठे, எல்லாம் அழிந்து போகும். सब कुछ नष्ट हो जाएगा। ஆனபடினாலே इसलिए ஒன்று செய்கிறார். एक काम करता हूँ, எல்லாவற்றையும் सब में சேர்த்து கொண்டு इकट्ठा करके யாக்கோபு நதியோரமாய் கடந்து போய் याकूब नदी को पार करते हुए எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டு सबको दूर अलग करके தான் தனித்து யாக்கோபு நதி அண்டையிலே பிரமாணம் பண்ணிட்டு खुद अकेले याकूब नदी के तले घुटना टेक कर அங்கே பாவ அறிக்கை செய்கிறார். वहाँ पाप का कबूल करने लगा, அழுறான். रोने लगा। ஆண்டவரே हे प्रभु, உனக்கு நன்மை என்று தீமை நான் செய்யாதிருப்பேன் என்று சொன்னீரே. प्रभु जी आपने कहा कि मैं तेरे लिए भलाई के बदले में कभी बुराई न करूंगा। பயம் வந்துட்டு डर आ गया। ஏசா வருகிறான். ये सब आ रहा है सामने से। வெகுமதி அனுப்பி சமாதானப்படுத்திடலாம்னு நினைச்சோம். मैंने तो सोच रहा था कि तोहफा या इनाम देने से वो शांत हो जाएगा, ஆனால் வெகுமதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. लेकिन उसने तोहफा नहीं पाया है। 400 பேரோடு கூட தன்னை எதிர்த்து வருகிறார். 400 लोगों को अपने संग लेकर आ रहा है। தேவனுடைய பிள்ளைகள் ஏசாவை பற்றி பயத்தை கர்த்தர் யாக்கோபுக்குள்ளே அனுப்புகிறார். एसाव के प्रति जो डर था वो याकूब के मन में बस गया। மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும். मनुष्यों के साथ भी मेल मिलाप करना है, தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். परमेश्वर के साथ भी मेल मिलाप करना है। கர்த்தருடைய சமூகத்தில் விடுகிறார். परमेश्वर के सम्मुख में गिरा। ஆண்டவரே ஏசா என்னை பின்பற்றி வருகிறார். हे परमेश्वर, एसाव मेरा पीछा कर रहा है। ஏசாவின் கைக்கு நீ தப்புவிக்க வேண்டும். एसाव के हाथ से मुझे बचा दो। நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. आप ने तो कहा था कि मेरी तेरी भलाई करूंगा। இப்பொழுது ஏசா என்னை பின்தொடர்ந்து வருகிறார். अब भी एसाव मेरे पीछे आ रहा है। ஏசாவின் கைக்கு நீ விலகி தப்புவிக்க வேண்டும். एसाव के हाथ से मुझे छुड़ाकर बचा लीजिए। ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல. 1 घंटा 2 घंटा नहीं, ஒரு ராத்திரி முழுவதும் மக்கள்கிட்ட ஜெபம் நடக்கிறது. पूरी रात जो है विनती प्रार्थना करने लगा। அவன் செய்த அத்தனை தவறுகளிலே ஒரு சமூகத்தில் ஒப்புரவாகி இருப்பார். जो भी उसने गलतियां किया सब कबूल किया। அவன் செய்த தப்பு அத்தனை ஒத்துக்கொண்டிருப்பார். सारी गलतियों को उसने कबूल कर लिया। இரவு முழுவதும் போராடுகிறார். रात भर बलयुद्ध करने लगा। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा இதுதான் சரியான சந்தர்ப்பம். यही सही मौका है, இதுதான் சரியான சந்தர்ப்பம். यही सही मौका है। இவனை மனதிற்கு வைக்க வேண்டும். इसे मन फिराने को नहीं रखना है। ஆண்டவர் கேட்கிறார். परमेश्वर ने पूछा, உன் பெயர் என்ன? तेरा नाम क्या है? நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். तुझे आशीष करना चाहता हूँ, உன் பெயர் என்ன? लेकिन तेरा नाम क्या है? அவன் சொன்னான், तब उसने कहा, ஆண்டவரே என் பெயர் யாக்கோபு. हे परमेश्वर, मेरा नाम याकूब है। என் பெயர் எத்தே. मेरा नाम जो है फंसाने वाला, நான் ஏமாற்றுகிறவன். मैं लूटने वाला। கர்த்தர்
கொண்டார். परमेश्वर के सम्मुख में अपने आप को मान लिया। தகப்பனிடத்தில் ஏசா என்று சொன்னார். पिता के पास जाकर एसाव कहा, உம்முடைய மூத்த குமாரனாகிய ஏசா, तुम्हारा बड़ा बेटा एसाव, உம்முடைய குமாரனாகிய ஏசா தான் நான். मैं ही हूँ, सचमुच मैं ही तुम्हारा बड़ा भाई एसाव हूँ। என்னை தடவி பாரு, நான் உம்முடைய குமாரனாகிய ஏசா தான். मुझे स्पर्श करके देखो, मैं तुम्हारा बड़ा भाई बेटा एसाव हूँ। 2-3 நேரம் தகப்பனிடத்தில் பொய் சொல்லுகிறார். 2 से 3 बार उसने ये झूठ बोला। இப்ப நன்றாக அறிந்து கொண்டார். अब अच्छी तरह से जान गया, கர்த்தரிடத்தில் பொய் சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. यदि मैं परमेश्वर से झूठ बोलूं तो मुझे आशीर्वाद नहीं मिलेगा। கர்த்தரிடத்தில் தன் நிலைமையை ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. जब तक हम अपने असली हाल को परमेश्वर से नहीं मान लेंगे, तब तक हम आशीर्वाद को नहीं पा सकेंगे। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் கர்த்தரிடத்தில் மறைக்க கூடாது. परमेश्वर से कोई बात को छुपाना नहीं है। உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், दुनिया में एक ऐसी कहावत है, டாக்டரிடத்தில் பொய் சொல்லக்கூடாது, डॉक्टर के पास जाकर झूठ नहीं बोलना है, வக்கீலிடத்தில் பொய் சொல்லக்கூடாது, वकीलों के पास जाकर झूठ नहीं बोलना है, தேவனிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. परमेश्वर के पास भी जाकर झूठ नहीं बोलना है। ஆண்டவருக்கு உள்ளது போல ஒத்துக்கொள்ள வேண்டும். जो भी परमेश्वर के पास जाकर अपने असली हाल को मान लेना है। கர்த்தரிடத்தில் உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது जब हम परमेश्वर से सच्ची बात को कहेंगे, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमको आशीष देता है। ஆண்டவர் கேட்கிறவங்க பேர் என்ன? परमेश्वर पूछता है तेरा नाम क्या है? இப்பதான் உணர்வு வருது. अभी उसको अच्छी स्मरण இப்பதான் होती है। உணர்வு வருது. अभी उसे विवेकता आती है। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இப்பொழுதுதான் உணர்வு உண்டாகிறது. अभी उसके मन में विवेकता होती है। இப்பொழுது நாளே इतने दिन तक கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த யாக்கோபு தன்னை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். परमेश्वर अपने आप को आशीष का पात्र समझ रहा था। கர்த்தருடைய ஆசீர்வாதம் தனக்கு உண்டாயிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார். वो यही सोच रहा था कि आशीष का पात्र है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், लेकिन परमेश्वर के लोग, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது परमेश्वर का आशीर्वाद जो है, உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது உண்டாகிறது. सच्चाई को मान लेने से होता है। உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது, सच्चाई को मान लेने से। ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के लोग सच्ची बात को मान लेना है। யாக்கோபு உண்மையை ஒத்துக்கொண்டார். याकूब सच्चाई को मान लिया। நான் யாக்கோபு, मैं याकूब हूँ, நான் எத்தன், मैं लूटने वाला हूँ। என் தகப்பனை ஏமாற்றியவர், मैंने मेरे पिता को लूटा, என் சகோதரனை வஞ்சித்தவர். मैंने मेरे भाई को झूठ बोला। உண்மையான பாவ அறிக்கை செய்த போது जब उसने सच्चा पापों का कबूल किया, கர்த்தர் அங்கே யாக்கோபை ஆசீர்வதித்தார். वहाँ पर परमेश्वर ने याकूब को आशीर्वाद किया। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இன்னைக்கு நீங்கள் மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும். आज के दिन जिस बात में तुमको मनुष्य से कबूल करना है, उसे मनुष्य के साथ कबूल करें। தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். जिन बातों में परमेश्वर से कबूल करना है, उसे परमेश्वर से साथ कबूल करें। அப்படி ஒப்புரவானால் மாத்திரமே वैसे कबूल करने पर ही கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள परमेश्वर முடியும். का आशीर्वाद को पा सकेंगे। கர்த்தர் பார்த்தார், परमेश्वर ने देखा, இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, अब तेरा नाम याकूब नहीं, இனி உன் பெயர் இஸ்ரவேல். अब तेरा नाम इज़राइल होगा। இஸ்ரவேல், इज़राइल, இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். इज़राइल बोलकर नाम रखा। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். इज़राइल को आशीष दिलाना ही परमेश्वर चाहता है। தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நாமும் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டார். यदि आप और मैं इज़राइल बन जाएं, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு परमेश्वर உண்டாயிருக்கிறது. का आशीर्वाद निश्चय हमको मिलेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்மிடம் ஆராய்ந்து பார்ப்போம். परमेश्वर के लोग, हम अपने आप को जांच कर देखेंगे। ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நாம் குற்றம் செய்திருந்தார். यदि हम किसी व्यक्ति के विरोध को ये दोष किया हो, தேவனுடைய பிள்ளைகள் வெகுமதிகளை கொடுத்து அவரை சமாதானமாக்கி விடலாம் என்று நினைக்காதீர்கள். तोहफा या इनाम देकर उसे शांत करना नहीं चाहो। உள்ளத்தின் அளவிலே கொஞ்சம் கூட மனசாட்சி உணர்வில்லாதபடிக்கு ஒன்றுமே நடக்காத போல பேசிக் கொள்வதனால் சமாதானம் அடைந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். ये नहीं सोचो कि मन में विवेकता न होने से या बात करने से हम शांति हो गए हैं। சிலர் சண்டை போடுவாங்க, कुछ लोग झगड़ा करते हैं, பிரச்சனை வரும். समस्या होती है, ஆனா எவ்வளவு பிரச்சனை பண்ணினாலும் लेकिन कितनी भी समस्या आए, ஆனா ஒண்ணுமே நடக்காதது போல பேசிக் கொள்வார்கள். वहाँ कुछ भी नहीं हुआ जैसा बताएंगे। அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் சமாதானமாய் இருக்கிறோம். वे सोचते हैं कि हम शांति से रहते हैं, ஆனால் இவர்களால் பகைக்கப்பட்டவர்கள் காயப்பட்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். लेकिन इनके द्वारा जो घायल हुआ हुआ मन कैसा है वो परमेश्वर जानता है। அந்த காயப்பட்ட இருதயம் தேவ சமூகத்தில் காயப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. वो घायल किया हुआ मन जो परमेश्वर की नजर में घायल किया हुआ परिस्थिति है। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய இஸ்ரவேலாய் மாற்ற விரும்பினால் यदि परमेश्वर तुझे इस्राएल बनाना चाहे, அந்த காயப்பட்ட இருதயம் உள்ள மனுஷனோடு எப்படி ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ, घायल किया
मन के साथ किस प्रकार विवेकी के साथ यदि मेल मिलाप करना चाहता है, அந்த பாதையிலே கர்த்தருடைய திசை திருப்புவார். उसी रास्ते में परमेश्वर तुझे फिराएगा। கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையிலே திருப்புவார். परमेश्वर उसी रास्ते में तुमको फिराएगा। அதற்கு பதிலாக उसके बदले में தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருப்பாரானால், यदि पवित्र आत्मा जी हमारे भीतर रहे, பரிசுத்த ஆவியார் உணர்வு இறங்குகிற ஆவியாக, हमारा पवित्र आत्मा जी समझ देने वाला पवित्र आत्मा जी है, பரிசுத்த ஆவியார் தெளிந்த புத்தி உள்ள ஆவியாக, हमारा पवित्र आत्मा जी जो है निर्मल बुद्धि वा पवित्र आत्मा जी இந்த है, ஆவியார் நமக்குள்ளே இருப்பாரானால், यदि ये पवित्र आत्मा जी हमारे भीतर रहे, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு உணவை தருவார். हर एक पल और क्षण परमेश्वर हमको विवेक देता है। மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், मनुष्यों के विरोध किया जाने वाली बातें, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், परमेश्वर के विरोध किया जाने वाली बातें, மனுஷனின் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள், मनुष्यों से शांति को बिगाड़ने वाली बातें, தேவனின் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள், परमेश्वर से शांति को बिगाड़ने वाली बातें பரிசுத்த ஆவியார் உணர்த்துவார். पवित्र आत्मा जी उसे बताएगा। பரிசுத்த ஆவியார் உணர்த்தும் போதே जब पवित्र आत्मा जी विवेक देंगे, மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும். मनुष्यों के साथ जो मेल मिलाप करना है उसे मनुष्यों के साथ मेल मिलाप தேவனோடு करना है। ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் தேவனோடு ஒப்புரவாக जिन வேண்டும். बातों में परमेश्वर से मेल मिलाप करना है उसे परमेश्वर के साथ मेल मिलाप करना है। சிலர் நினைக்கிறார்கள் कुछ सोचते हैं அவர்களுக்கு எந்த ஆக்கினையும் இல்லை, उनको कोई दंड नहीं है, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறார்கள். वो हर तरफ से आशीर्वाद से रहते நாம் हैं। எல்லா விதத்திலும் தேவனுக்கு பயப்படுகிறோம். हम सभी मार्गों से परमेश्वर का भय मानते ஆனால் हैं, எல்லா சூழ்நிலையிலும் நாம தாழ்மையாகத்தான் இருக்கிறோம். लेकिन सभी परिस्थिति में हम ही गिरे जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग एक बात जान लीजिए, கர்த்தருடைய ஆவியார் நம்மை அவ்வப்போது உணர்த்தி 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 हमारे लिए पवित्र आत्मा जी तब हमें विवेकित करके, தேவனுடைய ஆவியார் நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை நடத்துவாரானால், यदि पर पवित्र आत्मा जी हमें घृणित कर नीचा करके चलाता है, ஆக்கினை தீர்ப்புக்கு முன்பதாகவே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். दंड के पहले ही हम शिक्षा पाते हैं। இன்றைக்கு அநேகர் உணர்வில்லாதவர்களாய் நடந்து आज कई लोग विवेक और समझ न होने के कारण தங்களை சமாதானப்படுத்திக் கொண்டு, अपने आप को शांति करते हुए, தங்களை தாங்களே நீதிமான்களாக்கிக் கொண்டு, अपने आप को धर्मी बताते हुए நெடுக நடக்கிறவர்கள் सीधा चलने वाले, அவருடைய பாவங்கள் ஆக்கினை தீர்ப்பு நாளுக்கு என்று குவித்து வைக்கப்படுகிறது. उनकी पाप जो है अधर्म दिन के निमित्त इकट्ठा किया गया है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பாவம் ஆக்கினை தீர்ப்பு வரைக்கும் கொண்டு போக கூடாது. हमारा पाप जो है दंड के दिन तक नहीं जाना है। இப்பொழுதே ஆவியார் உணர்த்துவாரானால், अभी से यदि पवित्र आत्मा जी हमको बता दे, தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும். परमेश्वर के साथ मेल मिलाप कर लो, தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். परमेश्वर के साथ मेल मिलाप कर लो। எல்லாம் ஜெப நிலையில் இருப்போம். हम सब प्रार्थना के साथ रहेंगे, எல்லாம் ஜெப நிலையில் இருப்போம். सब प्रार्थना में रहेंगे। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். इस्राएल को आशीष दिलाना ही परमेश्वर चाहता है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर का आशीर्वाद ही हमें ऐश्वर्य देता है। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை. हमारे परमेश्वर के आशीर्वाद में वेदना नहीं है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது மனுஷனோடு சமாதானமாய் இருப்பது. परमेश्वर का आशीर्वाद का मतलब मनुष्यों के संग शांति से रहना। கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது தேவனோடு சமாதானமாய் இருப்பது. परमेश्वर का आशीर्वाद इसका मतलब परमेश्वर से मेल मिलाप करना। மனுஷனோடு தேவனோடு சமாதானமாய் இருக்கிறவர்கள் ராமோஜன் மத்தியிலே தகுதிப்பட்டவர்கள். जो मनुष्यों के साथ और परमेश्वर के साथ मेल मिलाप से रहता है, वही प्रभु वचन की आराधना में भाग लेना है। எந்த விதத்திலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டுமோ, जो रीति से हमें तैयार होना है। மனுஷனுக்கு ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் இல்லை. मनुष्यों में से जो मनुष्यों के साथ जो मेल मिलाप करना है, வெகுமதிகளை கொடுத்து ஒப்புரவாகி விடலாம் என்று நினைக்காதீர்கள். ये मत सोचो कि तोहफा या इनाम देने से हम मेल मिलाप कर लेंगे। எந்த விதத்திலே காயப்படுத்தினர்களோ அந்த காயத்தை கட்ட வேண்டும். जिस रीति से तुमने घायल किए हो उस घायल को बांधना है। அந்த சமாரியை அந்த குற்றங்களை கடந்த அந்த சமாரியை அந்த மனுஷனை காயங்களை கட்டினார். अच्छा सामरी जो खेदित होकर जो अधमरा पड़ा हुआ उस व्यक्ति के घायलों को बांधा। தேவனுடைய பிள்ளைகள் நம் மூலமாய் காயப்படுத்தப்பட்ட மற்ற மக்களுடைய காயங்களை நாம் கட்டி கழுவ வேண்டும். हमारे द्वारा घायल किए हुए औरों के घायलों में पट्टी बांधना है। மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை ஒப்புரவாக வேண்டிய விதத்தில் ஒப்புரவாக வேண்டும். मनुष्य के साथ जिस रीति से मेल मिलाप करना है उस रीति से मेल मिलाप होना है। வெகுமதிகளை கொடுத்து சமாதானமடைவதல்ல. तोहफा या इनाम देने से मेल मिलाप नहीं। ஒன்றுமே நடக்காதது போல அவர்களோடு கூட சமாதானமாய் பேசுவதனால் சமாதானம் அல்ல. जैसे कुछ भी न हुआ वैसे उनसे बात करने से मेल मिलाप नहीं। எப்படி தேவனிடத்தில் நாம் யாக்கோபு என்பதை ஒத்துக்கொண்டானோ, जिस रीति से याकूब ने मान लिया परमेश्वर से कि मैं याकूब हूँ, எப்படி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு எத்தனை ஒத்துக்கொண்டானோ,
जैसा उसने अपने आप को मान लिया कि मैं एक फंसाने वाला हूँ, அதே போல மனுஷனிடத்தில் இன்னும் உண்மையை சொல்லி ஒப்புரவாக வேண்டும். इसी प्रकार मनुष्य के साथ भी अपनी सच्चाई बताकर मेल मिलाप होना है। அப்பொழுது கர்த்தர் உங்களை இஸ்ரவேலாய் பார்ப்பார். तब परमेश्वर आपको इज़राइल के रूप में देखेगा, அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். तभी परमेश्वर आपको आशीष करेगा। தேவனுடைய பிள்ளை இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவர்கள் परमेश्वर के द्वारा इज़राइल किए गए लोग கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் परमेश्वर का மாறுகிறார்கள். आशीर्वाद का भागीदार बन जाएंगे। அவர்களே கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க தகுதியுடையவர்கள். वही लोग प्रभु भजन में भाग लेने के लिए योग्य बन जाएंगे। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். सब परमेश्वर की ओर देखेंगे, எல்லாரும் கர்த்தரை நோக்கி सब பார்ப்போம். परमेश्वर की ओर देखेंगे। ஆண்டவரே, நான் மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும். हे प्रभु मुझे मनुष्य के साथ मेल मिलाप होना है, உங்களோடு ஒப்புரவாக मुझे வேண்டும். आपके साथ भी मेल मिलाप से रहना நீ है। சமாதானத்துக்கு தேவன். प्रभु आप शांति का परमेश्वर हो, நீ கலகத்துக்கு தேவன் அல்ல. प्रभु जी आप लड़ाई के परमेश्वर नहीं हो। சமாதான காரணம் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாங்க. यदि आप शांति दाता मेरे मन में हो, நான் சமாதான பிரபுவாய் இயேசு பிள்ளையாய் வாழ வேண்டும். मुझे भी शांति का प्रभु यीशु का संतान बनकर जीना எல்லாரும் है। ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे। ஆண்டவரே மெத்துதிಗೆ अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते हैं। கர்த்தர் தந்த காலையிலேக்காக உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद। உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதியும். सम्मुख में आए हुए हर एक को आशीष कीजिए। உம்முடைய பிள்ளைகளை நீர் இஸ்ரவேலராக நீ மாற்ற விரும்புகிறீர். प्रभु जी आप अपने लोगों को इज़राइल बनाना चाहते हो, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீ சித்தம் கொண்டிருக்கிறீர். आप अपने बच्चों को आशीष देना चाहते हो। பிள்ளைகள் ஒவ்வொருவரும் आप हर बच्चों को, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் हर विश्वासियों को தேவன்புள்ளவர்களாக परमेश्वर का प्रेम से भरे, தேவனோடு மனுஷனோடு परमेश्वर और मनुष्य के साथ ஒப்புரவாகி சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ मेल मिलाप करके एक शांति से जीने वाले जीवन बिताने के लिए கூர்மானவரையில் யாவரோடு சமாதானமாய் ஜீவித்து ज्यादा से ज्यादा सबके संग मेल मिलाप से रहते हुए யாக்கோபாக அல்ல இஸ்ரவேலராக வாழ याकूब नहीं बल्कि इज़राइल बनने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை परमेश्वर செய்கிறார். हर एक को अनुग्रह करें, உம்முடைய நாம மகிமைக்காக केवल आपके नाम की महिमा के लिए। பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். आपके हर बच्चों ने दिए हुए दान को आशीष कीजिए। கர்த்தர் ஆசீர்வதியும். प्रभु जी आप आशीष कीजिए, பிரதிபலனை பல மடங்காய் திருப்பி கொடு. कई गुना बढ़ाकर आप उस आशीर्वाद को पलटा कर பிள்ளைகளுடைய दीजिए। கையின் பிரயாசங்களை கர்த்தர் बच्चों ஆசீர்வதியும். के हाथ की कमाई को आशीष कीजिए, பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் आपके ஆசீர்வதியும். बच्चों के परिवार को आशीष कीजिए, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கர்த்தர் आपके ஆசீர்வதியும். बच्चों को आशीष कीजिए, பிள்ளைகளுடைய தொழில்கள் வியாபாரங்கள் வருமானங்களை கர்த்தர் आपके ஆசீர்வதியும். बच्चों के परमेश्वर काम धंधा व्यवसाय नौकरी सारे आमदनी कमाई पगारों को आशीष कीजिए। பிள்ளைகள் போகிற வருகிற இடமெல்லாம் உம்முடைய கரம் கூட இருக்கும். आपके बच्चे जहाँ भी आते जाते वहाँ पर आपका हाथ उनके संग रहे। சகல விதமான வாதிகளுக்கும் வியாதிகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. सभी प्रकार की बीमारियों से विपत्तियों से और सभी प्रकार की महामारियों से आप अपने बच्चों को बचा कर रखिए। கர்த்தருடைய வீட்டிலிருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று தன் வேத வசனத்தில் வெளியே जैसा परमेश्वर का वचन कहता है कि यहोवा के घर से आशीष देते हैं, கர்த்தருடைய வீட்டிலிருந்து உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து यहोवा போகும். के घर से बच्चों को आशीष प्रकट हो जाए। கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து परमेश्वर போகும். के सम्मुख से आशीर्वाद निकल जाए प्रभु கர்த்தருடைய जी, ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு बड़े आशीर्वाद के साथ और शांति के साथ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்தை விட்டு கடந்து போக துணை செய்யும். हर बच्चे विदा होने के लिए सहायता உம்முடைய कीजिए। நல்ல நாமத்தை केवल மகிமைப்படுத்தும். आपके अच्छे नाम को महिमा எங்களை कीजिए। தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धारकर्ता ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, आमीन। आमीन।